இந்த 2025ஓட தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம மதகஜராஜா படத்தை சொல்லலாம். அந்த படத்தோட 10வது நாள் வசூலையும் 11வது நாள் வசூலையும் டோட்டல் கலெக்ஷனையும் தான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக நேற்று வீடியோ போடல, அதுக்கும் சேர்த்து தான் நம்ம கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா படத்துக்குமே தான். முக்கியமாக சங்கராந்திக்கு வசூலும் வேறு லெவல் கலெக்ஷன் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டாக்கு மகாராஜ், அப்புறம் தமிழில் வணங்கான், இன்னும் சில படங்களோட வசூலை இந்த வீடியோலாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு 3 படத்தோட ப்ரீசேல். ஒன்று 7ஆம் தேதி பிப்ரவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற படத்தோட அட்வான்ஸ் புக்கிங். ஆக்சுவலாக அது ரீரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமாக நல்லா போயிருக்கு. அப்புறம் டாமினிக் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற அந்த படத்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ப்ரீசேல். அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் அக்ஷய்குமார் அவர்களோட திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட கர்ணன் திரைப்படம் தான். அதில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற பாட்டில் நம்ம என்டிஆர் அவர்கள் வருவார். அவர் அந்த நிறையா அப்படியே அந்த போர்லாம் நடந்து அங்கே நிறையா பிணங்கள்லாம் இருக்கும். அப்போ அவர் அந்த மலை மேலே நடந்து வருவார். அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிம்சன் ராஜ், குருதேவன் ஸ்ரீனிவாசன், அப்புறம் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர், கவி, ஆகாஷ் கிருஷ்ணவேணி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சி திரைப்படத்தோட டே 5 டே 6 கலெக்ஷன். இந்தியாவில் டே 5 1 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 22 லட்சம். டே 6 இந்தியாவில் 98 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 5 லட்சம். டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் 15 கோடியே 76 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட்டு. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஆசாத் அப்படிங்கிற படம் டே 5 இந்தியாவில் 68 லட்சம், வேர்ல்டு வைடு 73 லட்சம். டே 6 இந்தியாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 7 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 54 லட்சம். பெரிய பட்ஜெட்டு, ஒரு பெரிய தோல்வி படமாக அமையுது இந்த ஆசாத் அப்படிங்கிற படம். ரெக்கா சித்திரம் டே 13 டே 14. இதில் டே 13 கேரளாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். டே 14 கேரளாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 24 கோடியே 73 லட்சமும், வேர்ல்டு வைடு 44 கோடியே 8 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 13 கோடி பட்ஜெட், பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் பிரவீன் கூடு ஷப்பு அப்படிங்கிற படத்தோட டே 6 டே 7 கேரளாவில் டே 6 65 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம். டே 7 கேரளாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 3 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 91 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட்டு. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 48 இந்தியாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 88 லட்சம். டே 49 இந்தியாவில் 76 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 1482 கோடியே 64 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1780 கோடியே 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 48 நாளில், அதாவது 49 நாளில். சரியான கலெக்ஷன். டாக்கு மகாராஜ் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன். ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 95 லட்சம். டே 11 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 65 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 93 கோடியே 53 லட்சம், வேர்ல்டு வைடு 127 கோடியே 15 லட்சம். டோட்டலாக இந்த படம் 11 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 7.5 கோடி கிட்ட இந்த படம் ஷேர் வந்ததுனாலே போதும். இந்த படம் ஒரு தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுது. ஸோ கண்டிப்பாக அதை எடுத்துரும். ஏன்னா இந்த வீக்கெண்டு தாண்டும் போது அதை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 12 ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 30 லட்சம். ஸோ டே 13 ஆந்திரா தெலுங்கானாவில் 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 8 லட்சம். ஸோ டோட்டலாக 92 கோடியே 38 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 200 கோடியே கடந்திருக்கு. 201 கோடியே 13 லட்சம். அப்புறம் சங்கராந்திக்கு வசூலம் டே 8 ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 35 லட்சம், தமிழ்நாட்டில் 6 லட்சம், கர்நாடகாவில் 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 51 லட்சம் இந்த படம் டே 8 கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன். டே 9
ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 38 லட்சம், தமிழ்நாட்டில் 5 லட்சம், கர்நாடகாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 45 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 26 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 142 கோடியே 31 லட்சம், தமிழ்நாட்டில் ஒரு கோடியே 83 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 61 லட்சம், ஓவர்சீஸில் 27 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 184 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் சரியான கலெக்ஷன், சரியான பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட டபுள் மடங்குக்கு மேலே இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு. பெரிய ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு சங்கராந்திக்கு வஸ்தனம். அப்புறம் தமிழ் படங்களில் வணங்கான் திரைப்படத்தோட டே 12 தமிழ்நாட்டில் வந்து 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம் டே 12. டே 13 வந்து 22 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 24 லட்சம் வேர்ல்டு வைடு டே 13. ஸோ டோட்டலாக வந்து 9 கோடியே 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 29 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். ஸோ டே 9 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். தமிழ்நாட்டில் 9 கோடியே 5 லட்சம் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 13 லட்சம். ஆக்சுவலாக ஜெயம் ரவி அவர்களோட திரைப்படம் ஒவ்வொரு படத்துக்குமே கலெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ சைரன் கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூ, அந்த படத்துக்கு நல்லாவே வரல, ரிவ்யூவே சுத்தமாக நல்லாவே வரலன்னு வைங்களேன். ஆனால் அந்த படத்துக்கு ஒரு 18 கோடி கிட்ட வசூல் வந்தது. ஆனால் பிரதர் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி கூட வரல. இந்த படமே 10 கோடியில் முக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ தெரில, ஒவ்வொரு படத்துக்குமே போன படத்தை வச்சு தான் மக்கள் வந்து டிசைட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. கண்டிப்பாக ஜீனிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் படம், அடுத்த வர படம். அந்த படம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இந்த ஜீனி படம் தோல்வி அடையக்கூடாது அவருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோ, ஏன்னா ஜெயம் ரவி சும்மா சாதாரணமான படங்கள் நடித்து வரல, அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் நம்ம கொண்டாடி இருக்கோம். எனக்கு தனி ஒருவன்லாம் பயங்கரமான ஃபேவரட். அதே மாதிரியே அடங்கமறு, அவர் நடித்த நிறையா படங்கள், சந்தோஷ் சுப்ரமணியம்லாம் என்னோடய ஃபேவரெட்டு. இப்போ தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்கும்போது அது ஓகே, தோல்வி வெற்றிலாம் வரும். ஆனால் அது ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டவுனாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி ஜீனி இவருக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு. மதகஜராஜா டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம். டே 11 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 41 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 47 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 54 கோடியே 4 லட்சம். இந்த படம் ஒரு சரியான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குங்க. ஸோ அதுக்கடுத்ததாக ஸ்கை ஃபோர்ஸ், டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார், இந்த 3 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங். ஆக்சுவலாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஸ்கை ஃபோர்ஸ் படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் 7 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு, தமிழ்நாட்டில் 13 லட்சத்துக்கு, கேரளாவில் ஒரு 5 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 98 லட்சம் இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு இதுவரையும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுமார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம்லாம் பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கும். அக்ஷய்குமார் அவர்கள், ஏன் அக்ஷய்குமார் அவர்களோட திரைப்படம் ரீசெண்ட் டைமில் பெரிய லெவலில் புக்கிங் ஆகலை, பெரிய லெவலில் டே 1 ஓப்பனிங் வரலன்னு தெரில. அப்புறம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், அந்த படத்தோட ப்ரீ சேல் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இந்த படம் ரிலீஸு, நல்ல ரிப்போர்ட் கூட வந்திருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் வந்து 8 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு, தமிழ்நாட்டில் 3 லட்சத்துக்கு, கர்நாடகாவில் 3 லட்சத்துக்கு, கேரளாவில் 69 லட்சம் புக் ஆகிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு. டோட்டலாக 94 லட்சம் இந்த படம் வந்து புக் ஆகிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்கில். ஸோ ஓகே, ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார், அந்த படத்தோட ரீரிலீஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போவே இந்த படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 34 லட்சத்துக்கு புக் ஆகிருக்குங்க. கர்நாடகாவில் ஐமேக்ஸ்லேயே ஒரு நல்ல புக்கிங் இருக்குது, 32 லட்சம், கேரளாவில் ஒரு 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 9 லட்சம், இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 43 லட்சம். 1 கோடியே 30 லட்சம் இப்போவே புக் ஆகிருக்கு. இன்னும் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பரை இந்த படம் ஓப்பனிங்கில் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக குடும்பஸ்தன் நாளைக்கு வருது, அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது பெருசாக நம்பர் வரல. இதுவரையும் நம்மளுக்கு வந்ததே தமிழ்நாடு புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் தான் இதுவரையும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த டேட்டா படி. ஸோ இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும். மேபி நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு அது நம்மளுக்கு தெரியும் கிளியரான நம்பர். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.